உணவை நீங்களே எடுத்து பரிமாறி சாப்பிடுறீங்களா இல்ல பிறர் கொடுத்து சாப்பிடுறீங்களா? என்ன செய்தாலும் இந்த ஒன்று இல்லை என்றால் பலனே இல்லை. தனக்குத்தானே சாதம் வைத்துக் கொண்டு சாப்பிடுவது ஆயுளை குறைக்கும் என்ற பழமொழி முதலில் கேட்கும் போது வியப்பை தரும். ஆனால் இதன் பின்னணி வாழ்க்கை நெறிகளை நமக்கு உணர்த்தும் வகையில் உள்ளது. முன்னோர் இந்த கூற்றை வழக்கமாக உபயோகித்ததற்கு பின்னாளில் மனிதர்களுக்குள் ஒற்றுமை, பரிவு, மனநலம் ஆகியவற்றை பேண வேண்டிய அவசியம் அடங்கியுள்ளது. இந்த பழமொழி உணவை மட்டுமல்ல, வாழ்வையும் மற்றவருடன் பகிர்ந்தால்தான் அந்த வாழ்வு சீராகும் என்பதை சொல்கிறது. தமிழ் பண்பாட்டில் உணவு என்பது ஒரு தனி நபரின் உரிமைக்காக மட்டுமல்ல, குடும்பத்தின் பிணைப்புக்காகவும் சமூக ஒற்றுமையின் அடையாளமாகவும் கருதப்பட்டது. உணவை ஒரே இடத்தில் குடும்பமாக உட்கொள்வது என்பது ஒரு சடங்காகவே இருந்தது. இந்த நிலையில் ஒருவன் தனக்கே பரிமாறிக்கொண்டு சாப்பிடுவது இந்த பாரம்பரிய பிணைப்புகளுக்கே விரோதமாக கருதப்பட்டது. அதே சமயம் இது சுயநலத்தின் வெளிப்பாடாகவும் தனிமையின் அறிகுறியாகவும் பார்க்கப்பட்டது. உணவின் போது மனித உடலுக்கு மட்டுமல்ல, மனதுக்கும் ஒரு நிம்மதி தேவைப்படுகிறது. மற்றவர்களுடன் ஒரே மேசையில் அமர்ந்து உரையாடி கொண்டே உணவளிப்பது அந்த சமயத்தில் உள்ள உடல்நல அழுத்தங்களை குறைக்கும். மனநிலை மென்மையாகி துயரங்கள் குறையும். இதுவே மனநல ஆராய்ச்சியால் நிரூபிக்கப்பட்ட உண்மை. தொடர்ந்து தனிமையில் சாப்பிடும் பழக்கம் மன அழுத்தத்தையும் மனசோர்வையும் அதிகரிக்கும். விருந்தோம்பல் என்பது தமிழர்களின் நெஞ்சில் பதிந்துள்ள ஒரு புனித பண்பு. வீட்டிற்கு வந்த விருந்தினர்களுக்கு உணவு பரிமாறுவது அந்த வீட்டுக்கே பெருமை சேர்க்கும் ஒரு செயலாக கருதப்பட்டது. அந்த மனப்பான்மையில் வளர்ந்த முன்னோர் தலைமுறையினர் ஒரு நபர் தனக்குத்தானே சாப்பிடுவதை அன்புக்கே எதிரான செயலாக கண்டுவிட்டனர். இதுவே புனிதமான வாழ்க்கை முறையை மீறுவதாகவும் நற்பண்புகளை விட்டுவிடுவதற்கு சம வளர்க்குமாகவும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனிதன் தனிமையில் வாழ முடியாது. ஒரு சமூக வாழ்வுக்கே பிறந்தவன். உணவு என்பது அவனுடைய வாழ்க்கையின் முக்கிய பகுதியாக இருக்க, அதை தனியாக அனுபவிப்பது தனிமையை பழக்கமாகவே இருக்க முடியும். குடும்பமாக சாப்பிடும் பழக்கத்தில் உறவுகள் வலுப்பெறும், மன அமைதி பெருகும். உணவுக்கும் பாசத்துக்கும் இடையே உருவாகும் அந்த நெருக்கம் மனநலத்தையும் உடல் நலத்தையும் மேம்படுத்தும். இது தவிர உணவின் புனிதத்தையும் நாம் மறக்க கூடாது. பாரம்பரியமாக சமையலறை என்பது ஒரு யாகசாலையாக கருதப்பட்டது. அங்கே தயாரிக்கப்படும் உணவு ஒரு நிவேதனமாக கருதப்பட்டு அதை பகிர்ந்து கொள்வதில்தான் அந்த உணவின் புண்ணியம் நிறைந்திருக்கிறது. அந்த உணவை தனிமையில் உண்பது புண்ணியத்தை துண்டிப்பதாக கருதப்பட்டது. இது ஒரு ஆன்மீக கோணத்திலிருந்து வெளிப்படும் எண்ணமாகும். நவீன கால ஆய்வுகளும் இதையே உறுதிப்படுத்துகின்றன. உணவு உட்கொள்வது என்பது ஒரு சமூக அனுபவம் என்பதை பல மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அதனால்தான் குழும உணவு பழக்கம் ஒரு மனநல சிகிச்சையாகவும் உறவுகளை மேம்படுத்தும் உத்தியாகவும் பரிந்துரைக்கப்படுகிறது. உணவு பகிர்தல் என்பது நல்லொழுக்கத்தின் அடையாளமாக மட்டுமல்ல, நம்மை வாழ வைக்கும் ஒரு உந்துதலாகவும் செயல்படுகிறது. முன்னோர்கள் கூறிய ஒவ்வொரு பழமொழிக்கும் பின்னாளிலும் அனுபவத்தில் பழுத்த நுண்ணறிவு இருக்கும். தனக்குத்தானே சாப்பிடுவது ஆயுளை குறைக்கும் என்ற கூற்றும் அதில் ஒன்றுதான். இன்றைய அறிவியல், உளவியல் மற்றும் ஆன்மீக கோணங்கள் அனைத்தையும் சேர்த்து பார்த்தால் இதனை நாம் மூட நம்பிக்கையாக கவனிக்காமல் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் ஒரு நேர்மையான பழக்கமாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். முடிவாக, ஒருவரின் ஆயுளை உண்மையாக குறைக்கும் விஷயம் உணவை தனிமையில் சாப்பிடுவது அல்ல, உணவின் பின்னால் மறைந்திருக்கும் அன்பையும் பிணைப்பையும் நம்பிக்கையையும் இழப்பதே. நம் முன்னோர்கள் கூறிய இந்த வார்த்தையை அவர்கள் வாழ்வில் ஞானத்தின் சின்னமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.